அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இதே ஹாஸ்பிட்டல் வளாகம் தான். எதுக்காக திரும்ப இன்னைக்கு நைட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஆக்சுவலாக நம்ம ரெக்கவரிங் ஹான்ஸில் வந்து முதல்ல ஒரு 3 பசங்க ஆக்டிவாக இருந்தாங்க. அதில் ஒரு பையன் போயிட்டான், 3 பையன் இருக்கானுங்க என் பையனோட சேர்த்து. அதில் எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கிற பசங்க 2 பேர். அவங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆனது எங்கள் வீட்டில் தான். எங்கள் வீட்டில் தான் அந்த பசங்க பிறந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை, எங்கள் அப்பா சென்னையில் வீடு வாடகைக்கு விட்ருக்காங்கன்ட்டு. அதில் ஒரு பையன் வந்து இப்போ குன்றத்தூர் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட அவங்க வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து என் பையனும் இன்னொரு பையனும் தான். என் பையனும் அந்த இன்னொரு பையனும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என் பையன் கருப்பாக இருப்பான், என்ன மாதிரியே இருப்பான். அவனும் கருப்பாக கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். இப்போ இந்த 2 பசங்களும் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறானுங்க. அவன் குன்றத்தூர் தாண்டி ஒரு பையன் போனான் பார்த்தீங்களா, சிவப்பாக இருப்பான். அவன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கான். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு லீவ் விட்டாங்க, ஆனால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இன்னும் லீவ் விடலை. ஸ்கூல் மாதிரி கிடையாது காலேஜ், தெரியும் இல்லையா? ஸ்கூல் பசங்களுக்குன்னா காமனாக மே மாதம் லீவு, ஆனால் காலேஜ் பசங்களுக்கு அப்படி இல்லை. முதல்ல எல்லாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தான் நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் அதெல்லாம் பண்ணும்போது. இப்போது காலேஜுக்கு போன உடனே அவனுக்கு லீவ் இல்லை. அந்த பையனை விட்டுட்டு என்ன பண்ண முடியல. அதுக்காகத்தான் ஆக்சுவலாக போன வாரம் திங்கக்கிழமை 12 வயசு கீழே உள்ள சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பொம்மை கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில், உடம்பு சரியில்லாத பிள்ளைகளுக்கு. அதை வந்து என்ன பண்ண முடியலன்னா அதனால தான் வரல. இளைஞர்கள் நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கன்னா, ஒரு இளைஞர்களும் வரலை. திட்டுறதுக்கு மட்டும் குடிச்சு விட்டு என்ன திட்டுறதுக்கு மட்டும் லைனுக்கு வரியா. அப்போ அந்த இன்ஜினியரிங் படிக்கிற பையனுக்கு நாளைக்கு லீவு கிடையாது, எக்ஸாமுக்கு லீவ் விடுவாங்க பாருங்க. ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு இடையில ஒரு 4 நாள் லீவு. அதில் தான் அந்த பையன் வாரான். அவன் ரொம்ப ஆர்வமாக இருப்பான், அவனை விட்டுட்டும் பண்ண முடியாது. அதனால தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பொம்மை கொடுக்க போகிறோம் 12 வயசு கீழே உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு. அதுக்காக தான் என்ன பண்ணேன், செக்யூரிட்டி அண்ணனை பார்த்து நாளைக்கு பசங்க வருவாங்க, என்ன முடிஞ்சால் நான் வாரேன், நான் வரலன்னா நம்ம வாலிப பையில் வருவாங்க, வாசலில் வச்சு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு செக்யூரிட்டி அண்ணனை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்குங்க இந்த மிஷினரி ஊழியம் அதெல்லாம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்கள், உதவி செஞ்சுட்டு போயிருங்க. இல்லைனா இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வாங்க, கை கால் எடுக்கப்பட்ட பிள்ளைகள், உடம்பு சரியில்லாத பிள்ளைகள் உங்கள் கண்ணு முன்னாடி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சும்மா மால்டா இன மக்கள், பஞ்சாப்பு, குஜராத் தின்னுட்டு கிடப்பான். எல்லாம் இவனுங்களே என்ன பண்ணுவானுங்க, மிஷினரின்ற பேரில் நம்ம போய் பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு கட்டை உடச்சி கல் மண் சுமந்து பாவம் எங்கள் அப்பாவை ஏமாற்றி அந்த ஆள் மாதம் 100 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு போவார். அப்போ 100 ரூபா 200 ரூபா பெரிய விஷயம் இல்லை, சரியா? அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய்னாலும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கும், அது ஒரு இல்லாதவங்களுக்கு போய் சேரட்டும். இந்த யூடியூப்ல பிரபலமாக இருக்கிறவங்க ஏமாத்துற மாதிரி தான் இன்னைக்கு மிஷினரி ஊழியன்ற பேர்லையும் ஏமாத்துறாங்க. தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, நேரில் போங்க, கொஞ்சமாக தான் இருக்கும். இருக்காங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை அப்படியே ஒரு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போங்க. இந்த ரோட்டோரத்துலலாம் வீடு இல்லாதவங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு விளையாட்டு பொருளோ இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதோ பொருளோ, ஊட்டச்சத்துக்களோ, மாவோ, குளுக்கோஸோ, ஆர்லிஸோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு மாசா பாட்டிலோ, பெப்சியோ, கோக்கோ என்ன பண்ணுங்க, சரியா? ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நன்றி.